படியிட்டு நம் கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிப்போம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே மெய்க்கு நன்றி அப்பா. நல்லவரே மெய் துதிக்கிறோம். வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. அற்புதங்களின் தெய்வமே மெய்க்கு நன்றி. நல்லவரே மெய்க்கு நன்றி அப்பா. மெய்க்கு நன்றி. பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். பரலோக பிதாவே மெய் துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே மெய்க்கு நன்றி. நன்றி ஆவியானவரே மெய்க்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க. இரவு நேரங்களில் ஆண்டவரே கூடி ஜெபிக்க வைத்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி இயேசுவே. அப்பா இந்த 3வது நாளில் உம்முடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க வைத்த உம்முடைய பலனுக்காய் நன்றி. உம்முடைய ஆண்டவரே நல்லவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேற்றரவாளனே மெய் துதிக்கிறோம். புகலிடமே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. கல்வாரி நாயகனே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம், மெய் போற்றுகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி. தேவாதி தேவனே மெய் துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே மெய் துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே மெய் துதிக்கிறோம். இறங்கி வாங்க, இறங்கி வாங்கப்பா. உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. தேவ ஆவியானவரே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், மெய் துதிக்கிறோம். நல்ல தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்க மேல நீர் வைத்திருக்கிற நல்ல கிருபைக்காய் உமக்கு நன்றி. தயவிற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே மெய் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
அப்பா. ஆண்டவரே, இந்த 3வது நாளில் இந்த இரவு நேரங்களில் உம்முடைய சமூகத்தில் எங்களை கூடி வர பண்ணின உம்முடைய தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, உண்மையாய் ஜெபிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பாட போகிற பாடல்கள், தியானிக்க போகிற வசனங்கள், ஜெபிக்க போகிற எல்லா காரியங்களையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்வீராக. நீங்கள் எங்கள் மேலே உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்கப்பா. தேவ கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். இந்த பாடலை நாம் கைகளை தட்டி உற்சாகமாய் நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன் இரவு பகல். நான் பாடுவேன், பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும்
வெளியே நீர் கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. முதிர் வயது ஆனாலும் தள்ளிவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாதவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். அல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே.
இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா, உம்பள கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலை மூடி காத்திட்டீர், உம்பள கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலை மூடி காத்திட்டீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் தந்தவரே, எந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உன் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே, எதிர்காலம் உன் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே, இடப்பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே, என் இடப்பக்கத்தில் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே, யார் மறந்தாலும் நம்மளை மறவாமல் ஒரு தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தே, வாக்கெனக்கு அளித்தவரே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அளித்தவரே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு
என்னாலும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அல்லேலூயா. சிங்கக்கெபியில் நான் கிடந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சிங்கக்கெபியில் நான் கிடந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியில் நான் கிடந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வோமே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வோமே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார்.
அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தே பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தீ நன்றி ஐயா, உணவு தந்தீ நன்றி ஐயா, உடையும் தந்தீ நன்றி ஐயா, உடையும் தந்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. கூட வைத்தீ நன்றி ஐயா, கூட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அனலாகி நன்றி ஐயா, அனலாகி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் ராஜாவுக்கு. அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தினீ நன்றி ஐயா, ரத்தம் சிந்தினீ நன்றி ஐயா,
அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி, உடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு ராஜாவுக்கு. அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அரவணைத்தி நன்றி ஐயா, அரவணைத்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு ராஜாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் இயேசு ராஜாவுக்கு. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்ன வழி நடத்து பாடு தானே இயேசு. என்ன வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்ன வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. நம்ம ராஜாதி கொண்ட காவியப்படுத்து நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கம் இல்ல எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்துள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார். கரங்களிலே என்னை பொறித்துள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தியுள்ளார்.
நடத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்தி மகிழுவார். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நடத்துவார். என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்தி மகிழுவார். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். கலக்கம் இல்ல எனக்கு, கவலை இல்ல, கர்த்தரை மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கம் இல்ல எனக்கு, கவலை இல்ல, கர்த்தரை மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார். நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். என்ன பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார். நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிபாடி கொண்டாடுவோம். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோ, கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோ. அப்பான்னு கூப்பிட பண்ணும் ஆவியால நிரப்பப்பட்டோம், அப்பான்னு கூப்பிட பண்ணும் ஆவியால நிரப்பப்பட்டோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்துவிட்டார். சாவுக்கேதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். சாவுக்கேதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். அரவர ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆவிக்கேற்ற பழி செலுத்தும் ஆசாரியர் கூட்டம் நாம், ஆவிக்கேற்ற பழி
ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவார ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவார ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவார ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவார ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவார ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே, நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு? நீதானே என்னுடைய வாஞ்சை நீங்க தான்ப்பா, வாஞ்சையெல்லாம் என்னுடைய ஆசை நீங்க தான். உம்மைத்தானே உங்களையே நாங்கள் பற்றி கொண்டுள்ளோம் அப்பா. கொண்டே, நீதானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? தவிர வேற இந்த விருப்பம் மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன், உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்ல
விருப்பம் இல்ல எனக்கு ஆண்டவரே. யாருண்டு இந்த மண்ணுலகில் மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நன்றி ஐயா. நன்றியோடு உம்மை உயர்த்தி நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. நல்லவரே, வல்லவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? என் உள்ளத்தின் பலனே நீதானையா. என் உள்ளத்தின் எங்களுடைய பலன் எல்லாம் நீங்க பலனே நீதானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்னுடைய பலன், என்னுடைய பங்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. உண்மையா அவரை உயர்த்தி நம்ம ஆராதிப்போமா? நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் உங்களை போல எங்களை நேசிக்க இந்த பூமியில எனக்கு யாருமே இல்ல யாருண்டு? ஆண்டவரே. என்னுடைய விருப்பம் எல்லாம் நீங்க தான்ப்பா. உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? உம்மைத்தானே நான் அடைக்கலமாய்க் கொண்டுள்ளேன். உம்மைத்தானே நான் அடைக்கலமாய்க் கொண்டுள்ளேன். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்திருக்கணும்ப்பா. உங்களுடைய உம்மோடுதான் சமூகத்தோடு வாழ்வதுதான் எங்களுடைய வாழ்வது பாக்கியம்ப்பா. என் பாக்கியம். நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழ்கின்றீ.
உம்முடைய சித்தத்தை செய்யணும் ஆண்டவரே. அதான் எங்களுடைய விருப்பம், அதான் எங்களுடைய நோக்கம்பா. நன்றி நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இரவு நேரங்கள்ல உண்மையா நம்ம அவரை நோக்கி நம்ம பார்ப்போம். கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் நம்ம மேல ஆளுகை செய்யும். மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? உம் சித்தம் போ என்னை நீ நடத்துகிறீ. அவருடைய சித்தத்துக்கு இந்த நாள்ல நம்மளை அர்ப்பணிப்போம். அவருடைய சித்தத்தின்படி நம்மளை வழி நடத்தினான்னா ஒரு பெரிய மகிமையை நம்மளால உணர முடியும். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீ. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீ. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? நீர்தானே. எல்லாரும் ரெண்டு கைகளையும் வானத்துக்கு நேரம் உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா நம்ம சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களுடைய வாஞ்சை எல்லாம் நீங்க தான்ப்பா. எங்களுடைய ஏக்கம் எல்லாம் நீங்க தான். என்னுடைய விருப்பம் எல்லாம் நீங்க தான். வாஞ்சையெல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டே. நீர்தானே. வாஞ்சையெல்லாம் உம்மை தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் ஏது உண்டு? கடைசி காலங்களை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய விருப்பத்தை, அவருடைய ஏக்கத்தை செய்வது தான் நம்மளுடைய இந்த நாட்களில் வேலை. அவருடைய சித்தத்தின்படி நம்ம வாழ நம்மளை அர்ப்பணிக்கணும். இன்னும் அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய ஏக்கத்தை நிறைவேற்றணும். அதான்ப்பா எங்களுடைய வாஞ்சை எல்லாம். ஆண்டவரே, ஆண்டவரே, குயவனுடைய கையில் உள்ள களிமண் போல இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறவர்களா எங்களை நீர் மாற்றுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் எங்களை வணைந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்ட உம்முடைய மகிமைக்காய் நன்றி. ஆண்டவரே, மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க. தேவ பிரசன்னம் எங்களை இன்னும் அதிகமாய் மூடட்டும். ஆண்டவரே, சோர்வுகளை எல்லாம் நீர் மாற்றி போட்டு எங்களை பலப்படுத்தினதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
தினத்தில் நம்ம எலியாவை பற்றி நம்ம பார்த்தோம். எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷனா தேவனுடைய சமூகத்தில் நின்று ஜெபித்தான். அவனுக்குள்ள தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த நாளே நம்ம தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபித்த ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்மளோடு கூட பேசணும். ஹல்லேலூயா. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 22வது வசனம். யாராவது ஒரு வாசிப்போம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்போ தேவனுக்கு முன்பதாக நின்று ஒரு ஜெபித்த ஒரு ஆளில் ஆபிரகாம ஒரு ஆளை நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள அநேக நல்ல குணாதிசயங்கள் இருந்துச்சு. ஆபிரகாம் என்னன்னா தேவனுக்குள்ள தேவன் சொல்கிற எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற குணாதிசயம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ரெண்டாவது, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தையாக செயல்பட்டார். அப்போ ஆபிரகாமுக்குள்ள ஒரு நல்ல விசுவாசம் உள்ள ஒரு குணம் ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு. அடுத்ததா அவன் தேவனுக்கு முன்பாக தன்னுடைய தாழ்மையுள்ளவனா அவன் என்ன பண்ணான்? செயல்பட்டான். அடுத்து தேவனுக்கு அவன் பயந்து நடந்தான். இப்படி அவன் அநேக காரியங்கள் அநேக நல்ல குணாதிசயங்கள் யாருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நின்று அவன் என்ன செய்கிறான்? ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னோன்னா என்ன செய்கிறாரு? அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து தேசத்தையும் இனத்தையும் நாட்டையும் விட்டு என்ன செய்கிறாரு? புறப்பட்டு போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் புறப்பட்டு போகும்போது யார் யார் போனா அப்படின்னா ஆபிரகாமு, சாராள், லோத்து 3 பேரும் போகிறாங்க. ஆனால் லோத்தை ஆண்டவர் போ சொல்லி என்ன சொல்லவே இல்லை, அழைக்கவே இல்லை. ஆனால் போ சொன்னது யாரா? ஆபிரகாமை தான் தேவன் போ சொன்னார். ஆனால் அழைக்கப்படாமல் யாரும் போனா அப்படின்னா லோத்து போகிறாரு. ஹல்லேலூயா. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நம்ம வாசிப்போம். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாயிருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமும் லோத்தும் அந்த தேசத்தை விட்டு ஆண்டவர் சொன்னோன்னா வெளியில் வர்றாங்க. ஆனால் அவளுக்குள்ள ஆடு மாடுகள் எல்லா செல்வங்கள்லையுமே அவங்க நல்ல ஒரு ஆசீர்வாதமான நிலையில் ஆபிரகாமும் வாழ்ந்து வந்தார், லோத்தும் வாழ்ந்து வந்தார். இந்த வசனத்தில் போட்டிருக்கு, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்போ பெருக்கங்களை பார்த்தோன்னே அவளுடைய மேய்ப்பருக்கும் இவங்களோட மேய்ப்பருக்கும் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா பெரிய ஒரு வாக்குவாதம் உண்டாயிருச்சு. அப்போ வாக்குவாதம் உண்டாகும்போது ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா லோத்துட்ட எந்த விதமான வாக்குவாதமும் நம்மளுக்கு வேணாம், நீ வலப்புறம் போனால் நான் இடப்புறம் போகிறேன். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 9வது வசனத்தில் போட்டிருக்கு, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றாள். வாக்குவாதம் உண்டானதுக்கு அப்புறம் 2 பேர் என்ன செய்கிறாங்க? பிரிஞ்சு போகிறாங்க. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம் 10வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாக இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தைப் போலவும் இருந்தது. இப்போ லோத்து பிரிஞ்சு போகிறப்ப என்ன செய்கிறார் அப்படின்னா சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு அவன் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அந்த பட்டணம் எப்படிப்பட்டதா லோத்தோட கண்களுக்கு தெரியுது அப்படின்னா அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு தோட்டமாகவும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் அவனுக்கு லோத்துக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு அங்கே போய் ஒரு கூடாரங்களை போட்டு அங்கே லோத்து என்ன செய்கிறாரு அப்படின்னா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் சோதோம் கொமோரா பட்டணம் ஒரு பாவம் நிறைந்த பட்டணமாக என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னா காணப்படுது. ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 13வது வசனம், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். அப்போ லோத்து தேர்ந்தெடுத்து போன பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமாக இருந்துச்சு அப்படின்னா மகா ஒரு பாவம் நிறைந்த ஒரு பட்டணமாக காணப்படுது. அந்த பட்டணத்தார் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்னா பொல்லாத
ஜனங்கள், விபச்சாரம் செய்கிறவங்க, வேசித்தனம் செய்கிறவங்க, விக்கிரக ஆராதனை அங்கே அதிகமாக செயல்பட்ட ஒரு பட்டணமாக சோதோம் கொமோரா பட்டணம் இருந்துச்சு. அங்கே போய் தான் லோத்து என்ன செய்கிறாரு அப்படின்னா அங்கே கூடாரம் போட்டு வாழ்ந்து வர்றாரு. அப்போ இந்த பாவிகள் நிறைந்த ஒரு பட்டணம், பொல்லாதவர்கள் இருந்த பட்டணமாக இருந்ததுனால, விக்கிரக ஆராதனை பெருகி இருந்ததுனால தேவன் என்ன செய்கிறாருன்னா அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அப்போ ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. அப்போ அந்த 3 புருஷர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆபிரகாமை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வர்றப்ப எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி சோதோம் கொமோரா பட்டணத்தை நாங்கள் அழிக்க போகிறோம், அது ஒரு பாவம் நிறைந்த பட்டணமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாமுக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சகோதரன் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படின்னா எங்கே வாழ்கிறாரு? சோதோம் கொமோரா பட்டணத்தில் தான் வாழ்கிறேன். அவனுக்குள்ள ஒரு ஆத்ம பாரம் உண்டானதுக்கு அப்புறம் தான் போய் தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிற ஒரு மனுஷனா ஆபிரகாம் இருக்கிறாரு. அப்போ தான் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்போ அவனுக்குள்ள இருந்த ஒரு ஆத்ம பாரம், தன்னுடைய சகோதரன் அழிய போறான், சோதோம் கொமோரா பட்டணம் அழிய போகுது அப்படின்னு ஒரு ஆத்ம பாரத்தோட பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்போ ஆபிரகாமுக்குள்ள அந்த ஆத்ம பாரம் எப்போ வெளிப்படுது அப்படின்னா, தன்னுடைய சகோதரன் அழிய போறானே அப்படின்னு அவனுக்குள்ள அந்த 3 புருஷர்களும் சொன்ன மாத்திரத்தில் அவனுக்குள்ள அந்த ஆத்ம பாரம், அந்த அழிவை குறித்ததான ஒரு எண்ணம் ஆபிரகாமுக்குள்ள உண்டாகுது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 25-26 வசனங்களை நம்ம வாசிப்போம். துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தேவனிடத்தில் அவர் என்ன செய்கிறாரு? பேச துணிந்து அவர் சொல்கிறார். அப்போ 5 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அழிக்க மாட்டீங்களா ஏசப்பா அப்படின்னு தேவனிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 50 நீதிமான்கள் இருந்தால் நான் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அவர் 45 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டீரா அப்படின்னு கேட்குறப்ப தேவன் சொல்கிறார், 45 நீதிமான்கள் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். அடுத்து 40 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டீரா அப்படின்னு கேட்குறாரு. நான் அழிக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்து 30, அப்புறம் 20, 10 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அழிப்பீலா அப்படின்னு கேட்கும்போது 10 நீதிமான்கள் இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு நீதிமான்களை கூட ஆபிரகாம் அந்த பட்டணத்தில் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. நீதிமான்கள் யாராவது இருக்காரான்னு தான் அந்த ஆபிரகாம் சோதோம் கொமோரா பட்டணத்தில் தேடுறாரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த சகோதரன் அந்த பட்டணத்தில் அழிய போகிறாரு அப்படிங்கிற அந்த ஆத்ம பாரம் அவனுக்குள்ளே என்ன செய்ய வந்துச்சு அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக ஆபிரகாமை நிற்க வச்சு தான் அவன் ஜெபிக்கிறதுனால தான் யார் காப்பாற்றப்பட்டா? லோத்து காப்பாற்றப்பட்டார். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கலை அப்படின்னா லோத்துவோட வாழ்க்கை, லோத்து காப்பாற்றப்பட்டிருக்க முடியாது. அதே போல் ஆபிரகாம் எப்படி தேவனுக்கு முன்பாக தன்னுடைய சகோதரனுக்காக ஆத்ம பாரத்தோடு நின்று ஜெபிச்சது மாதிரி நம்மளும் அழிகிற ஜனங்களுக்காளுடைய எல்லா வியாதிகளுக்காக, போராட்டங்களுக்காக, தேசத்திற்காக அழிகிற ஜனங்களை நினச்சி நம்ம அந்த ஆத்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளுடைய தேசத்தில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தானியேலை எடுத்துக்கிறங்க, தன்னுடைய தேசத்துக்காக தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்ததுனால தான் தானியேலுடைய வாழ்க்கையில் அவனுடைய எல்லா ராஜ்ய பாரியங்களும் என்ன ஜெயமாய் அமைந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிற மனுஷனாக தானியேல் என்ன செஞ்சான்? செயல்பட்டான். நெகேமியாவை எடுத்துக்கிறங்க, தன்னுடைய ஜனங்களுக்காக அழுது புலம்பி உபவாசித்து ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து எல்லா காரியங்களையும் தேவனுக்கு முன்பாக நின்று அவன் அர்ப்பணித்ததுனால தான் அந்த ஜனங்கள் எல்லாரும் எல்லா பாவங்களில் இருந்து சாபங்களில் இருந்து விடுதலையாக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் எப்படி ஆத்ம பாரத்தோட தன்னுடைய சகோதரனுக்காக ஜெபிக்கும் போது, தேவனுக்கு முன்பாக நின்று ஜெபிக்கும் போது லோத்துவோட வாழ்க்கை எப்படி காப்பாற்றப்பட்டுச்சோ, ஒருவேளை சோதோம் கொமோரா பட்டணத்துக்காக ஆபிரகாம் ஜெபம்
ஜெபம் பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த சோதம் குமோரா பட்டணமும் என்ன செஞ்சிருக்காது, அழிஞ்சிருக்காது, காப்பாற்றப்பட்டிருக்கும். அதே போல் நம்மளும் ஆபிரகாமை போல திறப்பில் நின்று தேவனுக்கு முன்பாக விசுவாசத்தோட தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நம்ம ஜெபிக்கும் போது அழிகிற ஜனங்களை நம்மளால் நிச்சயம் மீட்டெடுக்க முடியும். பாவத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க முடியும். எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய ஜெபந்தான் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசைவை கொண்டு வர முடியும். தேவனுக்கு முன்பாக நம்ம நின்று ஆத்துமா பாரத்தோட தன்னுடைய அழிகிற ஜனங்களுக்காக தேசத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் தேசத்தையும் பாதுகாப்பார். தேசத்தில் உள்ள எல்லாவற்றிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். நிச்சயமாக எழுப்புதலை நம்மளால் பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த நாளை நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்ம 5 நிமிஷம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் உமக்கு முன்பாக நின்று ஆண்டவரே தன்னுடைய சகோதரனுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபித்தது போலப்பா ஆண்டவரே நாங்களும் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே நின்று ஜெபிக்கிறவர்களாய் உமக்கு முன்பாக நின்று கதறுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஏசப்பா. எங்களுடைய தேசத்தில் ஒரு மாற்றத்தை எங்களால் கொண்டு வர முடியும். ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே உமக்கு முன்பாக நின்று கதறுகிற கூட்டங்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. உமக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிற எங்களுடைய சபையாய் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மகிமை எங்களுக்குள்ள இறங்கி வருவதாக. அப்பா நீர் எங்க மேல இரக்கம் வைத்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஒரு தானியேலை போல ஆண்டவரே தேசத்துக்காக கதறி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த ஆத்தும பாரம் எங்களுக்குள்ளேயும் உண்டாகுவதாக. அழிகிற ஜனங்களை நினைத்து அப்பா உம்முடைய சமூகத்தில் கதறுகிற வல்லமை எங்களுக்குள்ள வெளிப்பட உதவி செய்யுங்க. எங்களுடைய தேசம் அழிவதற்கு நாங்க தான் ஆண்டவரே காரணம். எங்களுடைய தேசம் சீரழிவதற்கு நாங்க தான் காரணம் ஏசப்பா. தயவா எங்க தேசத்தின் மேல நீர் மனம் இறங்குவீராக. எங்க தேசத்துல மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா எழுப்புதலுக்குரிய பாத்திரங்களா எங்களை நீங்க மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆபிரகாமை போல ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசத்துல உண்மையாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆபிரகாம் ஆண்டவரே தமக்கு முன்பாக எல்லா காரியங்களையும் தாழ்மையுள்ளவனாக இருந்தது போல நாங்களும் எங்களை தாழ்த்த ஆண்டவரே தாழ்மையுள்ளவர்களை வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே ஆபிரகாமை போல இந்த நாளில் ஆண்டவரே தேசத்திற்காக ஆண்டவரே கதறுகிறவர்களாய் ஆத்ம பாரத்தோடு உமக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் எங்களை நீங்கள் மாற்றுங்கப்பா. தேவ கரம் எங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே யூடியூப் மூலியமாக எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாருக்குள்ளேயும் உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே இந்த இரவு நேரங்களில் உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கான பலனை நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரத்திலும் அனுபவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சாட்சிகளை கேட்க உதவி செய்யுங்கப்பா. தேவ மகிமை எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டு நீர் பதில் தந்ததற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென்.